வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது 700 ஸ்லோகங்கள் கொண்ட பகவத்கீதையோட முழு ஞானத்தையும் ஒரே ஒரு ஸ்லோகத்துல எப்படி அடக்க முடியும்னு ஒரு மதிப்பிற்குரிய சுவாமிஜியோட சொற்பொழிவின் அடிப்படையில தெரிஞ்சுக்க போறோம். இப்ப முதல் கேள்வியே இதுதான். 700 ஸ்லோகங்கள் இருக்கிற ஒரு பெரிய புத்தகத்தை ஒரே ஒரு ஸ்லோகத்துல சுருக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? ஆனா பாருங்க, மாபெரும் தத்துவ ஞானியான ஆதிசங்கரர் இதுக்கு உறுதியா ஆம் முடியும்னு பதில் சொல்லியிருக்கார். இதோ அந்த ஒரு ஸ்லோகம் இதுதான். கீதையோட முழு சாரமும் இதுக்குள்ள அடங்கியிருக்குன்னு ஆதிசங்கரர் சொல்றாரு. இதோட அர்த்தம் என்னன்னா, யார் எனக்காக மட்டுமே செயல் புரிகிறார்களோ, யார் என்னை உயர்ந்த இலக்காக கொண்டிருக்கிறார்களோ, யார் என் பக்தனாக இருக்கிறார்களோ, யார் பற்றுதல்கள் இல்லாம இருக்கிறாங்களோ, அப்புறம் ரொம்ப முக்கியமா எந்த உயிர்களிடத்திலும் பகைமை இல்லாம இருக்கிறாங்களோ, அவங்க என்னை வந்தடைகிறார்கள்னு கிருஷ்ணர் சொல்றாரு. கேக்குறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றது அவ்வளோ சுலபமா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா நம்ம வழியில ஒரு பெரிய தடை இருக்கு. நாம முதல்ல அதை என்னன்னு புரிஞ்சுக்கணும். அந்த தடை என்னங்கிற கேள்விக்கு கீதையே ஒரு அழகான பதில் சொல்லுது. அது சொல்லுது, நம்மளோட புலன்களுக்கு சில விஷயங்கள் மேல ஒரு ஈர்ப்பும் சில விஷயங்கள் மேல ஒரு வெறுப்பும் வர்றது இயல்புதான். ஆனா அந்த விருப்பு வெறுப்புகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள நாம போயிடக்கூடாது. அதுதான் நம்மளோட உண்மையான எதிரிகள், நம்ம வழியில நிக்கிற பெரிய தடைகள்னு கீதை சொல்லுது. இதுக்கு பேர் தான் ராகத்வேஷம். சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட விருப்பு வெறுப்புகள் தான். எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்காதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். ஆனா கீதை இதை சாதாரணமா பார்க்கல. நம்மளோட தெளிவான அறிவையும் ஞானத்தையும் திருடர்கள்னு இந்த ராகத்வேஷங்களை சொல்லுது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை அது. சரி, பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு தீர்வு இருக்கா? நிச்சயமா இருக்கு. சுவாமிஜி விளக்குற மாதிரி கீதை பிரச்சனையை மட்டும் சொல்லாம அதை சரி செய்யறதுக்கு ஒரு 3 அருமையான கருவிகளையும் நமக்கு கொடுக்குது. அதுல முதல் கருவி என்னன்னா, நாம நம்ம மனசு சொல்றபடி, நம்ம விருப்ப வெறுப்ப சொல்றபடி போகாம எது சரி எது தவறுன்னு சொல்றதுக்கு ஒரு நிலையான வழிகாட்டிய நம்புறது. அந்த வழிகாட்டிக்கு கீதை சொல்ற பேர் தான் சாஸ்திரம். இதத்தான் கீதை ரொம்ப அழகா அந்த ஸ்லோகத்துல சொல்லுது. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு உனக்கு குழப்பம் வரும்போது சாஸ்திரம் உனக்கு பிரமாணமா, அதாவது ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கட்டும்னு சொல்லுது. நம்மளோட நிலையில்லாத மனசை நம்புறதை விட சாஸ்திரத்தை நம்புறது தான் முதப்படி. சரி, இப்போ நம்மகிட்ட ஒரு வழிகாட்டி, அதாவது சாஸ்திரம் இருக்கு. ஆனா அது சொல்றத நம்பி பின்பற்ற நமக்கு மனசுல ஒரு உறுதி வேணுமே. சில சமயம் கஷ்டமா இருக்கும்போது கூட அதை விடாம பிடிக்க ஒரு விஷயம் தேவை. அதுதான் நம்மளோட 2வது கருவி, நம்பிக்கை. கீதை இத ஸ்ரத்தான்னு சொல்லுது. அதாவது நாம பின்பற்றுகிற பாதையோட ஞானத்தின் மேல வைக்கிற ஒரு ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை. யாருக்கு இந்த ஸ்ரத்தா இருக்கோ அவங்க தான் உண்மையான ஞானத்தை அடைய முடியும்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஓகே, வழிகாட்டி கிடைச்சிடுச்சு, அதை பின்பற்ற நம்பிக்கையும் வந்துருச்சு. இப்போ 3வதா, இதை எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யற வேலைகள்ல கொண்டு வருது? அதுக்கு தான் 3வது மிக முக்கியமான கருவி இருக்கு. அதுதான் கர்மயோகம். அதாவது பலன்கள் மேல பற்று வைக்காம நம்ம கடமையே செய்யறது. சுவாமிஜி இதை புரிய வைக்க ஒரு சூப்பரான கதை சொல்வார். 3 பேர் ஒரே வேலையை, அதாவது கல் உடைக்கிற வேலையை செய்றாங்க. முதல் ஆள் கிட்ட கேட்டப்போ, நான் சாகிறதுக்காக கல் உடைக்கிறேன்னு கோபமா சொல்றான். 2வது ஆள், நான் என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறேன்னு சொல்றான். ஆனா 3வது ஆள் என்ன சொல்றான் பாருங்க, நான் பகவானுக்காக ஒரு கோயில் கட்டுறேன்னு ரொம்ப சந்தோஷமா பக்தியோட சொல்றான். பாருங்க, வேலை ஒண்ணுதான். ஆனா அவங்களோட மனப்பான்மை அந்த வேலையோட தன்மையே மாத்திருச்சு. முதல் ஆள் செய்யறது தாமசச் செயல், அதாவது கோவம் அறியாமையில செய்யறது. 2வது ஆள் செய்யறது ராஜசச் செயல், அதாவது சுயநலத்தோட பலனை எதிர்பார்த்து செய்யறது. ஆனா 3வது ஆள் செய்யறது தான் சாத்விகச் செயல், அதாவது கர்மயோகம். வேலைய ஒரு அர்ப்பணிப்பா பகவானுக்கு செய்யறதா நினைச்சு செய்யறது. இப்போ நம்ம கிட்ட சாஸ்திரம், ஸ்ரத்தா, கர்மயோகம்னு 3 கருவிகளும் இருக்கு. ஆனா இந்த ஆன்மீக பாதையில தனியா போறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு மேப் கையில இருந்தாலும் அந்த வழியில ஏற்கனவே போன ஒருத்தர் கூட வந்தா பயணம் சுலபமா இருக்கும். அதனாலதான் நமக்கு அனுபவம் வாய்ந்த ஒரு வழிகாட்டி தேவைன்னு சுவாமிஜி சொல்றாரு. இதுக்கும் கீதை ஒரு தெளிவான வழிகாட்டலை கொடுக்குது. உண்மைய உணர்ந்த ஞானிகளை நீ அணுகு, அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு பணிவோட கேள்விகள் கேட்டு அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுது. இங்க ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். குருங்கிறவர் ஒரு எஜமானர் கிடையாது. அவர் ஞானத்தை நமக்கு ஊட்டி விட மாட்டார். அவர் ஒரு ஃபெசிலிட்டேட்டர். அதாவது சாஸ்திரத்தை நாமளே புரிஞ்சுக்க உதவி செய்வார், நம்மள சரியான பாதையில வழிநடத்துவார். கடைசியில நம்ம இலக்கு அந்த ஞானமாக்கா இருக்கணுமே தவிர குரு மேல பற்று வைக்கிறது இல்ல. அப்போ இந்த முழு பயணத்தோட கடைசி இலக்கு என்ன? அதுதான் ஆத்ம ஞானம், அதாவது தன்னை அறிதல். நான் இந்த உடல் இந்த மனசு இல்ல, அதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு உண்மையான சொரூபம்னு நேரடியா உணர்றது தான் இது. இதுதான் இறுதி விடுதலை.
இப்ப பாருங்க, எல்லாம் எப்படி உன்னோட ஒண்ணு இணையுதுன்னு. சாஸ்திரம், ஸ்ரத்தா, கர்மயோகம்ங்கிற கருவிகளை வச்சு ஒரு குருவோட உதவியோட போகும்போது தான் நம்மளோட ராகத்வேஷம், அதாவது விருப்பு வெறுப்புகள் குறையும். அப்போதான் நம்ம முதல்ல பார்த்தோமே அந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி பற்றும் பகைமையும் இல்லாம நம்மால வாழ முடியும். சுவாமிஜி இந்த விஷயத்தை முடிக்கிறப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுவார். இந்த ஸ்லோகம் முழு பொறுப்பையும் நம்ம தோள் மேலேயே வைக்கிடு. அது என்ன சொல்லுதுன்னா, உன்னை நீயே தான் உயர்த்தி கொள்ள வேண்டும், உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. ஏன்னா நீயே உனக்கு நண்பன், நீயே உனக்கு எதிரியும் கூட. பாருங்க, பாதை காட்டப்பட்டிருக்கு, கருவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, வழிகாட்டியும் இருக்காரு. ஆனா அந்த பாதையில நடக்கிறதுக்கான முயற்சி முழுசா நம்ம கையில தான் இருக்கு. அப்போ நீங்க உங்களுக்கு நண்பனா இருக்க போறீங்களா இல்ல எதிரியா இருக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான்.